கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் ஏசாயா 38 கூட 5வது வசனத்தில் ஆண்டு சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நாளில் கூட எந்தெந்த காரியத்துக்காக ஆண்டோட சமுத்திரம் விண்ணப்பித்து கொண்டு இருக்கிறோமோ அந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். எந்தெந்த காரியத்தை குறித்து நம்ம கண்ணீர் விட்டு கொண்டு இருந்தோமோ, இத்தனை மாதங்கள் இத்தனை வருடங்கள் ஜெபித்தோம், என் வாழ்க்கை ஒரு பதிலை பெற்றுக்கொள்ள முடியலையேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற அந்த காரியத்துக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வரப்போகிறார். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு முடிவு ஆண்டவர் கொடுக்குறார். உன் கண்ணீரை கர்த்தர் பார்த்துருக்கார். விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறார். இந்த பகுதியில் எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்குறோம். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும்போது ஆண்டவர் தான் சொல்கிறார், எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்து, தீர்க்கதரிசிட்ட சொல்கிறார், எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்த பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ எசேக்கியா பண்ண ஒரே காரியம் ஆண்டவர் நோக்கி பார்க்குறார். நீ மரித்து போகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொன்ன உடனே ஆண்டோட சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்குறார். உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நான் இருந்ததை நினச்சி பாருங்கள் ஆண்டவரேன்னு சொல்லி மிகவும் அழுதாராம். உடனே ஆண்டவர் இறங்கிறார். உடனே இறங்கி ஏசாயா கிட்ட சொல்கிறார், விண்ணப்பத்தை நான் கேட்டேன், கண்ணீரை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி 15 வருஷம் வயசு நாட்கள் கொடுக்குறார். அதே போல் தான் அவர் அழுத உடனே கர்த்தர் பதில் கொடுக்குறார் பாருங்கள். இந்த நாளில் கூட உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். அது வியாதி நிமித்தம் கண்ணீராக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கே, துன்மார்க்கமாக அந்த பிள்ளைங்க இருக்காங்களே, இந்த பிள்ளைங்க எப்போ மனம் மாறுவாங்க, இந்த பிள்ளைங்களால் நம்ம வெட்கப்பட்டு போயிடுமோ, இந்த பிள்ளைங்களால் நம்ம தலை குனிஞ்சிருவோமோ. அப்போ பிள்ளைகள் நிமித்தம் நம்ம கண்ணீர் விட்டு பெற்றோர்கள் கதறி கொண்டு இருக்கலாம். வயசாகிடுச்சு, இன்னும் பிள்ளைகளுடைய திருமணம் நடக்கலை, தேவைகள் சந்திக்கப்படலை, இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த பாடுகள், எத்தனை நாளுக்கு இந்த வேதனைன்னு சொல்லி அங்கலாய்க்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை கர்த்தர் கேட்டு ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஜெபத்துக்கு தேவன் ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். ஒரு பதிலை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதனால் உங்கள் கண்ணீருக்கு என்றோடு ஒரு முடிவை ஆண்டவர் கொடுக்குறார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கார், உங்களை நேசிக்கிறாரு. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவர் எந்தெந்த காரியத்தை குறித்தெல்லாம் ஆண்டவரை அப்பா கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த கண்ணீருக்கு ஒரு பதிலை கொடுக்க போகிறீங்க. அதுக்காக நன்றி ராஜா. வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரை. உடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஏறெடுத்து கொண்டிருக்க அந்த விண்ணப்பத்துக்கு நீங்கள் பதிலை கொடுக்க போகிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதா.